ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, குக்கரில் செஞ்ச கிள்ளு வத்தல். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி வந்து 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். 1.5 டம்ளர் ஜவ்வரிசி போட்டு அதோடு சேர்த்து மொத்தமாக தான் வைக்க போகிறோம். நான் வச்சுட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். ஊற்றிட்டு காலையில் எழுந்து இப்போ நைட்டு வச்சுட்டோம்னா ஆறி போயிடும். காலையில் எழுந்து சீரகம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு, வெங்காயம் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ அரிஞ்சு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கிள்ளி வச்சிடலாம். இப்போ வச்சாதான் காலையில் ஆறி இருக்கும். இல்லைன்னா சூடாக இருக்கும். காலையில் வச்சா செய்ய முடியாது, கை சூடும். சரி, அதனால் இப்பயே வச்சிடணும். சரி, அதெல்லாம் ஆகிடும். ஆனால் இதுன்னா பொங்கல் மாதிரி வச்சு எடுத்துடலாம். சரி, பச்சரிசி போட்டு வச்சு எடுத்துட்டோம்னா அது அடி பிடிக்காது. தண்ணி கொதிக்கிட்டோம்னா அரிசியை போடுங்க. சரி, அப்போ அடி பிடிக்காது. 3 விசில் 4 விசில் விடுங்க. கொஞ்ச நேரம் சிம்பிள் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். திறக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க. காலையில திறந்து பாருங்க, ஆறி இருக்கும். சரி, இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஊட்டி அப்படியே அதோட கலந்துட வேண்டியதுதான். அதுக்கு தனியாக ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. வந்து மிக்சி ஜாரில் 100 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி அந்த தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டா அது நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை அதில் போட்டுடணும். இந்த ஜவ்வரிசியை அதில் போட்டுடணும். எந்த ஜவ்வரிசி? ஜவ்வரிசி எடுத்து அப்படியே அதில் போட்டுடணும். தண்ணி ஒன்றும் கொதிக்கும். சீரகம் ஏன் காலையில் போடணும்னா கலர் மாறிடும். வச்சா உப்பு வந்து கம்மியாக தான் போடணும். சாப்பிட்டு பார்த்தா உப்பு கம்மியாகவே இருக்கணும். அப்போதான் காஞ்ச அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு உப்பு போடணும்னு வச்சுக்கோ, காஞ்ச உடனே உப்பு கறிக்க சாப்பிடவே முடியாது. ஒரு அழகுக்கு 1 ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். இப்போ அரிசி போட்டாச்சா, இப்போ வந்து குக்கர் மூடிட்டு 3 விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், தொடவே கூடாது. விட்டுட்டா காலையில் எழுந்து வெங்காயம் அரிஞ்சு போட்டு சீரகம் போட்டு பிசைஞ்சு கிள்ளு வத்தல் வச்சிட வேண்டியது. 5 நாள் காய வைக்கணும். அப்போதான் மொறுன்னு இருக்கும். அடிக்கிற வெயில்ல ஒரு நாளில் காஞ்சிடாதா? இல்லை, காயாது. அது உள்ளுக்குள்ள வந்து அரிசி இருக்கும். அது வந்து வறுத்தா என்ன ஆகும், வெளியே மொறுன்னு ஆகிடும், உள்ளே வந்து வேகாது. அதனால் 5 நாள் காய வைக்கணும். இது பார்த்திங்கன்னா மறுநாள் நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக வச்ச கஞ்சியில் அந்த சாதத்தை 2ஆக பிரிச்சுட்டு, இப்போ வந்து சீரகமும் வெங்காயமும், உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா 2த்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை போட்டு வைக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க கிள்ளு வத்தல். இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இதுக்காக பழைய சாதம் ரெடி பண்ணி அதில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அழகாக குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த கிள்ளு வத்தலை. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் எப்படி காமிச்சு அந்த கல் எடுத்துறேன். ஏன் அந்த கல் அங்கே